காணாமல் போன வேலனை தேடி வந்த ஊர் மக்கள் கோயிலின் பின்னால் சுயநினைவின்றி கிடக்கும் கார்த்திகை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். ஐயோ, இந்த பையன் மறுபடியும் ஊருக்குள்ள வந்துட்டானே, இனிமே என்ன நடக்க போகுதோ என்று ஒருவன் பதறினான். முதல்ல அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க என்று இன்னொருவன் கூறினான். கார்த்திகை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு விஜயன் முன்னால் நகர்ந்தான். ஆனால் சட்டென்று அவனை கட்டுப்படுத்தி கொண்டு அப்படியே நின்றான். அருகில் இருந்த ஆள் ஒருவன் கார்த்திக்கின் முகத்தில் தண்ணீரை தெளித்தான். கார்த்திக் கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவுக்கு வந்து தன் கண்களை திறந்தான். தனக்கு எதிரில் கோபத்துடன் நின்று கொண்டிருக்கும் ஊர் மக்களை பார்க்க அவனுக்கு பயமாக இருந்தது. ஆனால் அவன் கடந்த காலத்தில் இருந்து திரும்பி வந்ததை நினைத்து சந்தோஷப்பட்டு, அப்பாடா, நான் திரும்பி வந்துட்டேன் என்று தனக்கு தானே கூறினான். அதை கேட்ட கூட்டத்தில் இருந்த ஒருவன் கோபத்துடன், ஆமா, நீ திரும்பி வந்துட்ட, ஆனா எதுக்காக வந்த? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா திரும்பி வந்திருப்ப என்றான். பிறகு ஊர் தலைவர் கார்த்திக்கின் முன்பு வந்தார். தம்பி, உன்னை இந்த ஊரை விட்டு போக சொன்னோம், ஆனா நீ திரும்பி எதுக்காக வந்திருக்க? நீ இந்த ஊருக்கு வந்த அப்புறம்தான் சந்திரலேகாவால நிறைய ஆபத்து வந்துச்சு. எங்க வழக்கத்தை மீறி நீ கோயில் கருவறைக்குள்ள நுழைஞ்ச. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல சாவு ஒரு சாதாரண விஷயமா மாறிடுச்சு. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு தெரிஞ்சும் ஏன் தம்பி திரும்ப வந்த? ஐயா, எனக்கு இந்த ஊர் மேல அக்கறை இருக்கு, அதனாலதான் என்னால இங்கிருந்து போக முடியல, என்னை நம்புங்க. சந்திரலேகாவோட தாக்குதலுக்கு நான் காரணம் இல்லை. நான் உண்மையை புரிய வைக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும், சந்திரலேகா எந்த தப்பும் செய்யாதவ என்று முடிவாக சொன்னான் கார்த்திக். கார்த்திக் அங்கிருந்த ஊர் மக்களிடம் தன்னை பற்றி விளக்கம் கூற முயற்சித்து கொண்டிருந்த நேரத்தில் சந்திரலேகாவும் வேலனும் அந்த சிறிய குடிசையில் இருந்தார்கள். சந்திரலேகா தனது பளிச்சிடும் கண்களோடே அவனை அச்சம் கொள்ள வைத்து கொண்டிருந்தாள். ஆனாலும் அவள் தொடர்ந்து அவனை முத்தமிட்டு கொண்டிருந்தாள். ஆனால் அந்த முத்தத்தில் காமத்திற்கு பதிலாக கோபமே அனலாக கொதித்தது. அவள் வேலனை ஏதோ பழி வாங்குவது போல நடந்து கொண்டாள். வேலன் சந்திரலேகாவின் உடல் கொடுத்த மயக்கத்தில் வசியம் செய்யப்பட்டிருந்தான். அவள் அவனை நெருக்கமாக கட்டிப்பிடித்து கொண்டான். இருவரின் உடல்களும் ஒட்டி பிணைந்து கட்டிலில் உருண்டு கொண்டிருந்தது. சந்திரலேகா மெதுவாக வேலனின் உடைகளை கழட்டினாள். வேலன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னையே அவளிடம் தொலைத்து கொண்டிருந்தான். மெதுவாக சந்திரலேகா அவனிடமிருந்து விலகினாள். இப்போது அவன் உடல் கடுமையாக நடுங்கியது. அதை பார்த்து சந்திரலேகா ஒரு மர்மமான புன்னகை ஒன்றை செய்தாள். மீண்டும் அவள் வேலனை அருகில் இழுத்து அவன் உதட்டில் முத்தமிழத் தொடங்கினாள். இன்னொரு பக்கம் கார்த்திக் ஊர் மக்களுக்கு தன் நிலைமையை விளக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தான். நீ சொல்ற கதையெல்லாம் நிறுத்து. சந்திரலேகா உடம்புல இருக்கிறது வேற ஏதோ ஒரு மோகினின்னு புதுசா கதை விடுறியா? உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா என்று கோபம் கொண்டார் ஊர் தலைவர். விஜயன் நடப்பவற்றை அமைதியாக வேடிக்கை பார்த்தான். இவனுக்கு என்ன வேணும்? சந்திரலேகா பேய் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்ப அவ உடம்புக்குள்ள இருக்கிறது யாரு? ஏன் இவன் வித்தியாசமா பேசுறான் என்று விஜயன் குழம்பினான். நான் சொல்றதுதான் உண்மை. இந்த ஊர்ல கொலை செஞ்சுட்டு இருக்கிற கொலைக்காரி ஒரு மோகினி. அவ சந்திரலேகாவோட உடம்ப பயன்படுத்திட்டு இருக்கா. எனக்கு சந்திரலேகாவை தெரியும், நான் அவளை பார்த்திருக்கேன் என்றான் கார்த்திக். அப்போது கூட்டத்தில் இருந்த ரிக்ஷாக்காரன் முன்னால் வந்தான். இந்த ஆள் சொல்றது உண்மைதான்னு எனக்கு தோணுது. அன்னைக்கு சந்திரலேகாவோட ஒன்னா இருந்தேன்னு சொன்னான். அதே மாதிரி இன்னொரு நாள் அவ ராத்திரியில வந்தப்ப இவன் அவ கூட பேசினான். எனக்கு என்னமோ இவனும் பேயா இருப்பானோன்னு சந்தேகமா இருக்கு என்றான் ரிக்ஷாக்காரன். ஆனால் கார்த்திக் அதற்கு பதில் பேசுவதற்கு வேலனின் அப்பா பொறுமை இழந்து குறுக்கிட்டு பேசினார். இப்ப ஏன் எல்லாரும் இந்த பையன் கிட்ட நேரத்தை வீணடிக்கிறீங்க? என் பையனுக்கு எதுவும் ஆகுறதுக்கு முன்னாடி அவனை கண்டுபிடிக்கணும். தயவு செஞ்சு என் மகனை காப்பாத்துங்க என்றார் அவர். அனைவரின் கவனமும் இப்போது காணாமல் போயிருந்த வேலனின் பக்கம் திரும்பியது.
சரி வாங்க நாம போய் வேலனை கண்டுபிடிப்போம் என்றார் ஊர் தலைவர். உடனே அனைவரும் அங்கிருந்து ஊர் தலைவரின் பின்னால் சென்றனர். விஜயன். கார்த்திக் விஜயனை பார்த்து கூப்பிட்டான். விஜயன் நின்று திரும்பினான். கார்த்திக் அவன் அருகில் வந்தான். விஜயன், நான் சொல்றத நீங்களாவது நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஊருக்கு வந்தது எதர்ச்சியா நடந்த விஷயம் இல்லைன்னு நீங்க தான் சொன்னீங்க. அதே மாதிரி என் உடம்புல இருக்கிற பச்சை மாதிரியே சந்திரலேகா புத்தகத்துல ஒரு குறியீடு இருந்ததும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன் விஜயன் என்னை நம்ப மாட்டீங்க? கார்த்திக்கின் கேள்விக்கு விஜயன் எந்த பதிலும் சொல்லாமல் அங்கிருந்து சென்றான். ஆனால் செல்லும் போது விஜயனுக்கு கார்த்திக் சொல்லியதில் ஏதோ அர்த்தம் இருப்பது தோன்றியது. கார்த்திக் போய் சொல்லல. நான் தான் அவனுக்கும் சந்திரலேகாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி சந்திரலேகா கார்த்திகை பார்த்து கொல்லாம போனதையும் நான் பார்த்தேன். கோயில் கருவறைக்குள்ள ராத்திரி நுழைஞ்சு உயிரோட வந்த ஒரே ஆளும் கார்த்திக் தான். அப்படின்னா இது எல்லாமே கடவுளோட சித்தம் என்று விஜயனுக்கு தோன்றியது. ஆனாலும் கார்த்திக் ஏன் தனக்கு தெரிஞ்ச உண்மைகளை என்கிட்ட சொல்லல? சந்திரலேகாவை விரட்ட வந்த மந்திரவாதியும் கார்த்திக்கு தடுத்துட்டான். அது எதுக்காக? எல்லாத்துக்கும் மேல என்னோட தங்கச்சி துர்காவோட தப்பா பழகியிருக்கான். அவனை என்னால் மன்னிக்கவே முடியாது என்று தனக்கு தானே முடிவெடுத்தான் விஜயன். விஜயனும் ஊர் மக்களும் வேலனை தேடி சென்றார்கள். அப்போது வேலனின் அப்பா திடீரென்று அலறும் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்டவுடன் விஜயன் என்ன ஆச்சோ என்று பதறி அடித்து கொண்டு ஓடினான். சாலையின் அருகே ஊர் ஆட்கள் சிலர் கூடியிருக்க அங்கு வேலனின் உடல் உயிரற்று கிடந்தது. அவன் உடம்பில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் வத்தி போயிருந்ததை பார்த்த அவன் தந்தை உடைந்து அழத் தொடங்கினார். அட கடவுளே, கடைசியில அந்த சந்திரலேகா என் மகனை கொண்டுட்டாளே, இப்ப நான் என்ன செய்வேன் என்று அவர் அழுது புலம்பினார். கார்த்திக்கும் அவர்களை பின்தொடர்ந்து வந்து இறந்து கிடந்த வேலனின் உடலை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். இது இது பாரி என்று அவன் வாயில் இருந்த வார்த்தைகள் தானாக வந்தது. அதை கேட்டவுடன் பக்கத்தில் இருந்த ஆள் குழம்பினான். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? வேலனை பார்த்து பாரின்னு சொல்ற? நீ ஏதாவது போதையில் இருக்கியா என்று கார்த்திகை பார்த்து அவன் கேட்டான். கார்த்திக்கிற்கு அவன் கேட்டது சட்டென்று மூளையில் உரைத்தது. நான் இனிமே பார்த்து பேசணும், அவசரப்பட்டு எதுவும் பேசிடக்கூடாது. இது வேலன், ஆனா நான் இவனை பாரியாதான் பார்த்தேன். கடந்த காலத்துக்கு போன எனக்கு மட்டும்தான் சந்திரலேகா இவனை ஏன் கொலை செஞ்சான்னு தெரியும் என்று அவன் தனக்குள் கிசுகிசுத்து கொண்டான். மெதுவாக கார்த்திக் அந்த கூட்டத்தில் இருந்து தனியாக வந்து நின்றான். நான் யோசிக்கிறது சரியா தப்பான்னு தெரியல. சந்திரலேகா தன்னோட கடந்த காலத்துல யாரெல்லாம் தனக்கு கொடுமை செஞ்சாங்களோ அவங்களதான் இப்ப கொலை செய்யறா. அதுவும் கடந்த காலத்துல இருந்தவங்களும் இப்ப இருக்கிறவங்களும் ஒரே மாதிரி இருக்காங்க. அதான் அவ கொலை செஞ்சுட்டு இருக்கா என்று கார்த்திக் எண்ணினான். கார்த்திக் இப்படி யோசித்துக் கொண்டிருக்க சட்டென்று யாரோ ஒருவன் அவனை பின்னால் இருந்து பலமாக தாக்கினார். கார்த்திக் உடனே சுதாரித்து அவனை திரும்பி தாக்க திரும்பினான். ஆனால் அங்கு நின்று கொண்டிருந்தது வேலனின் அப்பா என தெரிந்ததும் அவன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். டேய், நீ தான்டா என் பையன் செத்து போனதுக்கு காரணம். நீ இந்த ஊருக்கு திரும்பி வந்த உடனே இன்னொரு சாவு விழுந்துருச்சு பாத்தியா என்று அவர் கோபமும் கண்ணீருமாக கேட்டார். கூட்டத்தில் இருந்த மற்றவர்களுக்கும் அவர் சொல்லியது சரி என்று பட்டது. ஆனால் கார்த்திக் அவர்களுக்கு நடந்த விஷயத்தை விளக்க முயற்சித்தான். ஊர் மக்களோ அதை கேட்பதற்கு தயாராக இல்லை. அவர்கள் அனைவரும் கூடி நின்று கார்த்திக்கை தாக்குவதற்கு தயாரானார்கள். அப்போது திடீரென்று விஜயன் ஊர் மக்களை பார்த்து கத்தினான். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம முன்னாடி ஒரு இறந்து போன உடல் இருக்கு. அதோட இறுதி சடங்கு செய்யாம நம்ம சண்டை போடுறது தப்பு. அதே மாதிரி வேலனோட சாவுக்கும் கார்த்திக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சந்திரலேகா ஏற்கனவே ஆளுங்களை கொலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப வேலன் ராத்திரியில தனியா வெளியே வந்ததுதான் அவன் சாவுக்கு காரணம் என்று விஜயன் கார்த்திக்கிற்கு ஆதரவாக பேசினான். ராத்திரியில சந்திரலேகா உலாவரான்னு தெரிஞ்சுதான் நம்ம ஊர்ல யாரும் வெளியில போக கூடாதுன்னு முடிவு பண்ணோம். ஆனா வேலன் தன்னோட சொந்த கல்யாணத்துல இருந்து ஓடி போயிருக்கான்.
அதனால அவன் சாவுக்கு கார்த்திகை காரணம் சொல்றது தப்பு என்றான் விஜயன். ஊர் மக்கள் அனைவரும் விஜயன் பேசியதை கேட்டு பதில் பேச முடியாமல் நின்றார்கள். வேலனின் தந்தை அவன் உடலின் அருகில் சென்றார். இன்னும் சிலருடன் சேர்ந்து கொண்டு அவர் தன் மகனின் உடலை கனத்த இதயத்துடன் தூக்கி கொண்டு நடந்தார். அவர்கள் சென்ற பிறகு கார்த்திக் விஜயனிடம் வந்தான். விஜயன், ரொம்ப நன்றி. இன்னைக்கு நீங்க எனக்கு மறுபடியும் உதவி செஞ்சிருக்கீங்க. இப்பவாவது என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களே என்று சந்தோஷம் அடைந்தான் கார்த்திக். இல்ல, நான் இதை உனக்காக செய்யல, இதை என் கிராமத்துக்காக தான் செஞ்சேன். நீ தேவையில்லாம கற்பனை பண்ணாத என்று சொல்லிவிட்டு விஜயன் அங்கிருந்து விறுவிறுவென நடந்தான். என் கடந்த காலத்துல இருந்து நான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்னோட நிகழ்காலத்துல நான் இன்னொரு விஷயம் செய்ய வேண்டியிருக்கு. அது சந்திரலேகாவோட உடம்புக்குள்ள இருக்கிற மோகினியை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். அப்பதான் இங்க நடக்கிற மரணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அதுக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கிறது என்று கார்த்திக் யோசிக்க தொடங்கினான். இன்னொரு பக்கம் விஜயன் தன் வீட்டை அடைந்த போது துர்கா அவனுக்காக காத்திருந்தாள். அண்ணா, கார்த்திக் மறுபடியும் ஊருக்குள்ள வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். நீங்க ஏன் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரல என்று கேட்டாள் துர்கா. துர்கா, இனிமே அவனுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ அவனை மறந்துடுறது தான் உனக்கு நல்லது என்று விஜயன் இறுக்கமாக கூறினான். இல்லைன்னா நீங்க அவரை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க கார்த்திக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. அவர் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. நீங்க தானே அவர் இந்த ஊருக்கு வந்ததுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு சொன்னீங்க. இந்த ஒரு வாட்டி நான் சொல்றது கேளுங்கண்ணா என்று அவன் மனதை மாற்ற ஆரம்பித்தாள் துர்கா. துர்காவின் பேச்சு அவள் நினைத்ததைப் போலவே விஜயனின் மனதை மாற செய்தது. பிறகு துர்கா விஜயனை புத்தகங்கள் இருக்கும் அறைக்குள் அழைத்து சென்றாள். அங்கிருந்த சந்திரலேகாவின் புத்தகத்தை எடுத்து விஜயனிடம் கொடுத்து, இதை திறந்து பாருங்கண்ணா என்றாள். விஜயன் அவளை குழப்பமான பார்வையுடன் நோக்கினான். துர்கா அவனுக்காக புத்தகத்தை திறந்து காட்டினாள். அப்போது அந்த புத்தகத்தில் இருந்த எழுத்துக்களை பார்த்து விஜயன் அதிர்ச்சியடைந்தான். உடனே அவன் ஒவ்வொரு பக்கமாக திருப்பி பார்த்தான். அனைத்திலும் ஏதோ எழுதப்பட்டிருந்தது. துர்கா விஜயனின் அதிர்ச்சியை அமைதியாக பார்த்தபடி நின்றாள். அந்த புத்தகத்தை பார்க்க பார்க்க அவன் தொண்டை குழியில் எச்சில் இறங்க நெற்றியில் வியர்க்க தொடங்கியது. துர்கா, இந்த புத்தகத்துல இதையெல்லாம் யார் எழுதினது? நீயா? அதிர்ச்சியுடன் கேட்டான் விஜயன். நான் எழுதலண்ணா, இது எல்லாம் தானா எழுதப்பட்டிருக்கு. இது எல்லாமே சந்திரலேகாவோட வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அது மட்டும் இல்லைன்னா இந்த புத்தகத்துல நம்ம தாத்தா பாட்டி விக்ரமன் லாவண்யாவை பத்தியும் இருக்கு என்றாள் துர்கா. இது எல்லாம் சும்மா நடக்கலன்னா, இது ஏதோ சக்தி வாய்ந்த புத்தகம். அதனாலதான் இவ்வளோ நாளா இதுல இருந்து குறியீடு எல்லாம் இப்ப எழுத்துக்களா மாறி இருக்கு என்றாள் அவள். மேலும் அவள் கார்த்திக் தன்னிடம் காலச்சக்கரம் பற்றியும் மர்ம மனிதன் பற்றியும் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் விஜயனிடம் கூறினாள் துர்கா. அதை கேட்டுக்கொண்டிருந்த விஜயனின் முகம் மாறியது. அனைத்தையும் கேட்ட விஜயன் துவண்டு போனவனாக அங்கிருந்த நாற்காலியில் உடைந்து போய் அமர்ந்தான். என்ன மன்னிச்சிரு கார்த்திக் என்று அவன் புலம்பினான். கார்த்திகை பற்றிய உண்மைகளை துர்கா விஜயனிடம் சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் கார்த்திக் ஊர் எல்லையில் அமைந்திருந்த ஒரு வீட்டின் வெளியே தூங்கிக் கொண்டிருந்தான். காலையில் உதித்த சூரியனின் கதிர்கள் அவன் முகத்தில் விழுந்தன. அவன் மெதுவாக தன் கண்களை திறந்து எழுந்தான். இப்ப எனக்கு எங்கிருந்து எதை தொடங்கணும்னு தெரிஞ்சு போச்சு என்று சொல்லியபடி அவன் அங்கிருந்து நகர்ந்தான். சிறிது நேரம் கழித்து கார்த்திக் புலியூரில் இருந்து சற்று தள்ளி அமைந்திருக்கும் கோவிலை அடைந்தான். அந்த கோவிலில்தான் விஜயன் அவனை முதல் முறை சாமியாரிடம் அழைத்து சென்றான். அதே சாமியாரை அவன் கடந்த காலத்தில் விக்ரமனுடன் பார்த்த நினைவுகள் வந்தது. அந்த கோயிலுக்கு வெளியே கடுமையான அமைதி நிலவி கொண்டிருந்தது. அவன் சுற்றும் முற்றும் அந்த சாமியார் இருக்கிறாரா என்று தேடினான். அப்போது அங்கு ஒருவன் பாத்திரங்களை கழுவி கொண்டிருப்பதை அவன் கண்டான். உடனே கார்த்திக் அவன் அருகில் சென்று, இங்க ஒரு சாமியார் இருப்பாரே, அவரை எங்க போய் பார்க்க முடியும்னு சொல்றீங்களா என்று கேட்டான். ஆனால் அந்த ஆள் கார்த்திகிற்கு எந்த பதிலும் சொல்லாமல் தொடர்ந்து தனது பாத்திரங்களை கழுவுவதிலேயே குறியாக இருந்தான். ஏங்க, உங்களை தான்,
என்று கார்த்திக் அவன் தோளை தொட்டு உலுக்கினான். அந்த ஆள் மெதுவாக கார்த்திக்கை நோக்கி திரும்பினான். அப்போது அவன் முகத்தை பார்த்த கார்த்திக் அதிர்ச்சியில் 2 அடி பின்னால் நகர்ந்தான். கார்த்திக் அப்படி யாரை பார்த்தான்? அவன் வாழ்க்கையில் அடுத்து விழப்போகும் புதிர் இதுவா? இல்லை, இது ஒரு புதிய தொடக்கமா? தொடர்ந்து கேளுங்கள் சந்திரலேகா. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.